ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக செய்யக்கூடிய திரளி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு பாரம்பரியமான ரெசிபி. இதை திரளி இலைன்னு ஒரு இலையில தான் வேக வைப்பாங்க. இந்த கொழுக்கட்டை பண்ணும்போது வீடே ஃபுல்லாக கம கமன்னு மணக்கும். அந்த இலையோட வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோலையும் நான் மாவு உரல்லே இடித்து கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறி வந்திருக்கு. ஊற வைக்க முன்னாடி அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வடிகட்டி வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா ட்ரைன் ஆகி இருக்கணும். அந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் மாவு இடிக்கிறதுக்கு உரலை க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசியுமே நல்லா ட்ரை ஆகியிருக்கு. இதை நம்ம உரலில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இதை முன்னாடியெல்லாம் இப்படி உரலில் இடித்து தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த கொழுக்கட்டைக்கு ஒரு நல்ல மணம் கிடைக்கும். இப்போ மாவு ரெடியாகி இருக்கு. அடுத்து நான் இந்த மாதிரி ரவை சைஸ் ஹோல் இருக்கிற ஜல்லடை எடுத்திருக்கேன். இதில் இந்த மாவை சேர்த்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மீதி இருக்கிற குருணை எல்லாம் கொஞ்சம் வரும். நம்ம இதையும் திரும்ப போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா அரிசியும் இடித்து எடுத்துக்கணும். இப்போ உரல்லாம் இல்லாதவங்க மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கொழுக்கட்டை மாவு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அடுத்து நான் அதே உரலில் கொஞ்சம் ஏலக்காயும் கொஞ்சம் சுக்கும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொடிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதையும் இந்த மாவு கூட சேர்த்துடலாம். அடுத்து ஒரு அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எவ்வளவு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். இனிப்பு இன்னும் ரொம்ப வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நான் கத்தி வச்சு நல்லா சீவி எடுத்திருக்கேன். கல் தூசி இல்லாத வெல்லமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தூசி இருக்கிற வெல்லமாக இருந்தால் நீங்கள் அதை வடிகட்டி தான் சேர்த்துக்கணும். சிலர் இது கூட பாசிப்பருப்பை வறுத்து சேர்த்துப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஆப்ஷனல் தான், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது இது உருண்டை பிடிக்கிற பதத்தில் வரும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் உருண்டை ஷேப் ஆக்கிட்டேன். அடுத்து இதை சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். நம்ம நார்மல் கொழுக்கட்டை பண்ணும்போது வெல்லத்தை கொதிக்க வச்சு அதில் மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இதில் நம்ம சூடு தண்ணி எதுவுமே சேர்க்கல, டைரெக்டாகவே வெல்லம் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டான பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி ஆகியாச்சு. அடுத்து நான் திரளி இலைன்னு சொன்னேன்ல, அந்த மரம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த திரளி இலைன்னு சொல்கிறது பிரியாணி இலை தான். நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பிரிஞ்சி இலை தான். எங்கள் ஊரில் இது திரளி இலைன்னு சொல்லுவாங்க. கார்த்திகை தீபம் வரும்போது இந்த இலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதை வாங்கி தான் கார்த்திகை தீபத்துக்கு எல்லாரும் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. நானும் இப்போ இதில் இருந்து தான் இலை எடுத்திருக்கேன்.
இப்போ இந்த மாதிரி நான் 20 இலை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவில் இருந்து ஒவ்வொரு கொழுக்கட்டை மாதிரி ஷேப்பில் பிடிச்சி இந்த இலையில நம்ம வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இலையோட பின்னாடி சைடில் இந்த மாதிரி வச்சு அதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இதை ரோல் பண்ணி நீங்கள் அப்படியே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை மாலை மாதிரி கோர்க்க போகிறேன். அதுக்காக தென்னை மரத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷான தென்னங்குச்சி எடுத்திருக்கேன். அதில் அந்த கொண்டை பகுதியில் ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டதுக்கப்புறமா நம்ம செய்து வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் இந்த மாதிரி குத்தி எடுக்கணும். இதோட அடிப்பகுதியில் பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சிருக்கும். அப்போ தான் அந்த கொழுக்கட்டை வந்து வெளியில் கீழே போகாது. அதனால் கீழே ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இதை இன்னும் டைட் பண்ணுறதுக்காக திரும்பவும் ஒரு சுற்றி குத்தி எடுத்துக்கணும். அப்போது கீழே இருக்க கொழுக்கட்டை நல்லா சேஃப் ஆகிடும். அடுத்து அது கீழே விழாமல் இருக்கும். அடுத்த கொழுக்கட்டையை நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த கொழுக்கட்டையும் நம்ம செய்து எடுத்துக்கணும். அடுத்து அதே தென்னங்குச்சியில் நம்ம குத்தி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அந்த தென்னங்குச்சியில் எவ்வளோ கொழுக்கட்டை சேருதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து குத்தி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது பார்க்குறதுக்கு மாலை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் கோர்த்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் எடுத்திருக்க இலை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரே இலையில் 2 கொழுக்கட்டை வர வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 இலையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தென்னங்குச்சியெல்லாம் இல்லாதவங்க நீங்கள் நார்மலாக அதை ரோல் பண்ணி மட்டும் வச்சு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் செய்யணும்னு கிடையாது. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே கோர்த்து எடுத்துட்டேன். இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாமே நம்ம கோர்த்து எடுத்துக்கணும். இது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா விரும்பி செய்கிற மாதிரி இருக்கும். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திரளி இலை கிடைக்காதவங்க இந்த மாதிரி காய்ந்த பிரிஞ்சி இலை கிடைக்கும், அதில் கூட செய்துக்கலாம். இதுலேயுமே நல்ல மனம் இருக்கும். நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக கொஞ்சம் காய்ந்த இலையிலையும் கொழுக்கட்டை செய்து காட்டியிருக்கேன். சிலர் இதில் இந்த கோன் ஷேப் மாதிரி கூட பண்ணுவாங்க. கோன் ஷேப் பண்ணும்போது அது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக அதில் தென்னங்குச்சி வச்சு நல்லா லாக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கோன் ஷேப் வந்திருக்கு. அடுத்து நம்ம கொழுக்கட்டை மாவை அதுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா கோன் ஷேப் கிடச்சிடும். சிலர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொதித்து ஸ்டீமர் ரெடி ஆகியாச்சு. அடுத்து நம்ம இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணின கொழுக்கட்டையை வைக்கணும். இதை மெதுவாக எடுத்து வைக்கணும். இல்லைனா சில நேரம் அந்த குச்சி வந்து அறுந்து போயிடும். இப்போ இதெல்லாம் நான் மெதுவாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இதை மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது இந்த இலையோட மணத்தில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொழுக்கட்டையை முன்னாடியெல்லாம் கார்த்திகை தீபம் முடிஞ்ச அடுத்த நாள் வெயிலில் வச்சு 1 வீக் வரைக்கும் சாப்பிடுவாங்க. கெட்டு போகாது. இந்த பாரம்பரியமான ரெசிபியை நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.